வணக்கம். விஜய்க்கு பேட் டைம், விஜய் ஃபேன்ஸ்க்கு பேட் டைம், அது மட்டும் இல்லாமல் விஜய் வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் பேட் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நிஜமாகவே யாராவது ஒருத்தருக்கு மனசார விஜயை பிடிக்கல அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே பார்த்து என்னையா இவருக்கு இப்படி போயிட்டுருக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிலமை இருக்குதுன்னு சொல்லலாம். ஜனநாயகன் படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நேற்று டிவிஷன் பெஞ்சில் ஹியரிங்க்கு கொண்டு வந்து இந்த படத்தை எப்போ வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டயலாக் ஒன்று ஏற்பட்டுச்சுல, அதை குறித்து தான் வந்து அப்டேட் சொல்ல போகிறோம். பட் அதற்கு முன்னாடி அந்த சிபிஐ விசாரணை அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் முடிந்தும் சிபிஐ விசாரணைக்கு வந்து தொடர்ந்து வந்து போயிட்டுருக்கிறாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் முதல் நாள் உற்சாகமாக போனவர் கடைசியாக அவர் வந்து எப்போது விசாரணைக்கு போனாரோ பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பேசிக்லி சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். வந்து அங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே சைக்காலஜிக்கலாகவே உங்களுக்கு மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து மாற்றி தான் வந்து திருப்பி வெளில அனுப்புவாங்க. அதை தாண்டி வந்து சிபிஐ விசாரணையில் இந்த கொஷின் கேட்டாங்க, அவர் ஒரு வரியில் பதில் சொன்னார். பக்கத்து ரூமில் இன்னொரு விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அரைஞ்சார் விஜய் முன்னாடி, விஜய் பயமுறுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே விடாமல் சாப்பிட்றப்போ கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் என்னன்னு கேட்டு வந்து ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி நிறைய பேர் ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதில் எதுவுமே வந்து முற்றிலுமாக வந்து பொய் இல்லை உண்மைன்னு சொல்லிட முடியாது. ஸோ அங்கே உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த விசாரணை எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா உடனே முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ பேசிக்கலி நம்ம கேள்விப்பட்ட தகவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் போயிட்டு விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய கட்சியில் இருக்க நிர்வாகிகள், குறிப்பாக குஷி ஆனந்த் போன்றவர்கள் போய் விசாரணையில் சொன்ன பதில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும்படியான பதில்கள்னு சொல்லியிருக்காங்க. அது விஜய்க்கு அந்த சிக்கல்கள் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய லாபமாக அமைஞ்சு, 2 கட்சிகளில் 3 கட்சிகள்னே வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சாதகமாக அமைகிற மாதிரி, முடிஞ்ச அளவுக்கு தேர்தல் களத்திலே இவர் வந்து இறங்க விடாமல் ஆட்டத்திலே இல்லாத மாதிரி வந்து எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விசாரணையை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் விஜயுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பாஸ் பண்ண வைக்க பார்க்குறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா பல மாத கணக்கில் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ உடனே வந்து முடிஞ்சிடாது. அது மட்டும் இல்லாமல் விஜய் குற்றவாளியாக வந்து பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலையும் சொல்லியிருந்தாங்க. குற்றவாளியாக பார்த்தாங்க அப்படின்னா வந்து டைரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீடிங்ஸ்க்கு வந்து போயிருப்பாங்க. பட் அவர்கிட்ட அவர் வந்து நிறைய கேள்விகள் வந்து டைரெக்டாகவே கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜனநாயகன் படத்துக்கு வரோம். ஜனநாயகன் படத்தை பற்றி நேத்தி கோர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் இந்த படத்தை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. அதில் நீதிபதி இந்த படக்குழுவினரை பார்த்து கேட்ட கேள்வி ஒன்று ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து இன்னும் நிறையா சிக்கல்கள்லாம் இருக்குது. பட் இந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் படத்தோட தேதியை அறிவிச்சிருக்கணும். பட் நீங்கள் வந்து தேதி அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டில் நின்றுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் இதை குறித்து வந்து சீக்கிரமாக ஒரு முடிவு தெரிஞ்சுன்னு சொன்னாலும் இது உடனே இதோட ப்ராசஸ் முடிகிற மாதிரி இல்லை. என்ன கேட்கணும் நீதிபதினா, இது ஆக்சுவலாக குழு நிறுவனம் அவங்க போயிட்டு அவங்களோட வாதம் என்னவாக இருக்குன்னா, பாருங்கள் நாங்கள் வந்து தேதி அறிவிச்சிட்டோம், ஆனால் இவ்வளோ நாள் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க வச்சோன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நீதியரசர் இந்த கேள்வியை வந்து கேட்குறாரு. அது எப்படி நீங்கள் எப்படி பண்ணலான்றப்போ அப்போது அதாவது இந்த படத்தின் சார்பாக வாதாடணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. நிஜமாக இப்படி தான் வந்து எல்லாருமே பண்ணுறாங்களா, தேதி அறிவிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாம் அப்ளை பண்ணுறாங்களான்னு கேட்டால் நடைமுறையில் அப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. பட் கோர்ட்டில் அப்படிங்கிறப்போ நீங்கள் போயிட்டு ஒரு வாதம் வைக்கிறப்போ அது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக இல்லை, ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டில் அது ஒரு பாயிண்ட்டே இல்லை. அதனால தான் நீதியரசர் எப்படி நீங்கள் இது ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாமல், நீங்கள் தேதி அறிவிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்காக வந்து சர்டிஃபிகேட் வந்துடணும்னு அவசியம் இல்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி இப்போ வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறமும் இந்த படம் வர்றதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக வந்து படத்தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கவலையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் முதலீடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது வந்து தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு சாதகமாக எதுவுமே வரவே இல்லை. இது வந்து நாங்கள் தொடர்ந்து முறையிட்டுட்டே இருந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து முடிவே இல்லை. இதையும் தாண்டி இது ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அமேசான். ஸோ அமேசான் ப்ரைம் வந்து இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒப்பந்தம் கையெழுத்திருக்காங்க. ஸோ பேசிக்லி ஒரு ஓடிடினா வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதி ரிலீஸ் பண்ணணும், இன்றைக்கி வந்து படம் வரும், இவ்வளோ நாள் தேட்டர் ஸ்க்ரீன்ஸில் ஓடும், அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த வியாபாரம் முடிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி இருக்கிறப்போ இப்போதைக்கு இந்த கேஸ் வந்து முடியவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த படத்துக்கு ரிலீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை.
ஏன்னா இதற்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அதற்கப்புறம் இந்த படம் வந்து வெளிவர டைமில் ஆப்வியஸ்லி நம்ம நிறைய வாட்டி இதை பற்றி வந்து பேசியிருக்கோம். திருப்பியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் வந்தோடனே கோட் ஆஃப் கான்டக்டில் இந்த படம் பிரச்சாரமாக பார்க்கப்பட்டு இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஈஸியாக எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஆரம்ப காலத்தில் நானும் யோசித்தேன், இதெல்லாம் ரொம்ப ஃபார்ஃபெச்டாக இருக்கே, ரொம்ப இமேஜினேஷனை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போதைக்கு வராது. இது வந்து ரொம்ப உறுதியான ஒரு தகவல். ஸோ இந்த படம் வந்து வரும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆர்வமாக காத்துட்ருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கவலை இருந்தாலும் நடைமுறையிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே இந்த கேஸில் நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து இந்த தடைகள்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு ஏ சர்டிஃபிகேட்டோ இல்லை யூஏ சர்டிஃபிகேட்டோ இல்லை யூ சர்டிஃபிகேட்டோ கூட கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் பல காட்சிகள்லாம் வெட்டப்பட்டு அதற்கப்புறம் இந்த படம் வரதுக்கான தயாரான நிலையில் இருந்தாலும் அதற்கப்புறமும் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் வந்து எடுத்துக்கும். அப்படி அந்த பல நாட்கள் எடுத்துக்கிறப்போ நம்ம ஃபெப்ரவரிக்குள்ளே போயிடுவோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய அரசியல் காணொலிகளில் சொல்லியிருந்தோம். ஃபெப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து அறிவிச்சிருவாங்க. அதற்கப்புறம் நிறைய ரூல்ஸ் மாறிடும். ஏன் நம்ம திமுக அரசாங்கத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி வந்து மாறிடும். எலெக்ஷன் கமிஷனோட கட்டுப்பாட்டில் வந்த உடனே அவங்களுடைய பார்வையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூல்ஸுமே வந்து அமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு பிரச்சாரமாக கன்சிடர் பண்ணி ஈஸியாக வந்து தேர்தல் ஆணையம் இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கலாம். ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் சும்மாலாம் இல்லைங்க. அதற்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இது இப்படி தான் வந்து நடக்கும் கார்ப்பரேட்ஸ் டு கார்ப்பரேட். இந்த படத்தரப்பு நிறுத்திக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒப்பந்தத்தின்படி இந்த படத்தை வந்து சொல்லி வச்ச தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணவே இல்லை, பட் நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோம். அதனால் நஷ்ட ஈடு மாதிரியான ஒரு வழக்கு இல்லை இதுக்கு எகெயின்ஸ்டாக என்னடா இது எங்களை போட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமும் ஒரு வழக்கை தொடரலாம் இந்த பட நிறுவனம் மேலே. மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்ருக்க அந்த கேஸ் கூட அவங்களும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போதைக்கு வராது, தேர்தல் தாண்டி போகலாம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரதுக்காகவே டெய்லர் மேடாக எடுக்கப்பட்ட படம் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்த்தாலே ஏன்னா பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் இவருடைய அரசியல் பிரவேசத்துக்காக ரொம்ப டெய்லர் மேடாக உருவாக்கப்பட்ட இந்த படம் வரலை, தேர்தலுக்கு அப்புறம் வரும். ஸோ அந்த படத்தோட எஃபெக்டிவ்னஸ் லாஸ்ட் படம்ன்ற எல்லாம் போய் பார்க்க தான் போகிறாங்க. பட் இவங்களுடைய பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது. இன்னொரு பக்கம் ஓடிடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு படங்க, அந்த படம் ஒரு நாள் வந்திருந்தா ஒரே ஒரு ரிவ்யூ, மிஞ்சி போனால் 2வது ரிவ்யூ 2 வீடியோ முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்தை பற்றி நம்ம ஜனவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இத்தனை வீடியோஸ் வந்து போட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு அதை பற்றி அப்டேட்டு பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இந்த படத்தை பற்றி வந்து இவ்வளோ வாட்டி நம்ம வந்து பேச வேண்டிய இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற போது எல்லாருமே சொல்கிறாங்க இந்த படம் தான் அரசியலா, இதை குறித்து ஏன் பேசிகிட்டே இருக்கீங்க, இதை குறித்து ஏன் அப்டேட் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு. இந்த படம் வந்து ஒரு பெரிய அரசியல்லாம் இல்லை, பட் இந்த படத்தை வச்சு நிறையா அரசியல் நடக்குது. அது வந்து ஏன் நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு தெரில. அது ஒரு சாதாரணமாக படமாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த படம் வந்து ஓடி முடிச்சு போயிருக்கோங்க. அந்த படம் வந்து ஒரு வேளை செம்மையாக நல்லாவே இருந்திருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்நேரம் அதோட டாக் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அது வந்து தனியிற டைமாக இருக்கும். பட் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சிக்கல்களை மாட்டிகிட்டு இருக்கிறதுனால பேசு பொருளாக தான் இருக்குது. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சுற்றி ஒரு நிறையா அரசியல் இருக்குன்றதுனால நம்ம அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். ஏன்னா இந்த படம் வந்தாலும் வரலனாலும் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகிறதில்ல. பட் அரசியல் நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும் போது உற்று நோக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை சுற்றி இப்படி நடக்குது. ஸோ 2 பிரச்சனையாக இருந்தது. இப்போ அமேசான் பிரைமும் அவங்க கிளப்பினதுனால இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பூதாகரமாக வெடிக்குது. ஸோ விஜய்க்கு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவால் வந்து எழுந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் அவர்களுடைய அந்த பிஆர் ஜெகதீஷ் பழனிசாமி குறித்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விசாரணை கேள்விலாம் வந்து கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு உங்கள் பிஆர்னு சொல்கிறீங்க, கட்சி கூட்டத்துலேயும் இருக்கார், எல்லா படத்தோட போஸ்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் கோ ப்ரொடியூசராக இருக்கார். அப்போ அவருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, அவர் எந்த அளவுக்கு உங்களோட கட்சி பணியெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு, சினிமாவில் மட்டும்தான் வந்து வேலை செய்வாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி அவர் சுற்றி இருக்கவர்கள் பற்றியும் வந்து கேட்கப்படுது. ஸோ நிஜமாகவே சொல்கிறேன், விஜய் வந்து அரசியலுக்கு தயாராகி வந்தாரான்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அரசியல் கற்றுட்டுருக்க சூழ்நிலையிலே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பட்டன் அழுத்திட்டாங்க. அவர் வந்து தயாராகி வரல அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஹம்பிள் ஒப்பீனியன். பட் இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து விஜயை வந்து நல்லாவே டெஸ்ட் பண்ணுது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு ரொம்ப ட்ரைனிங் கிரவுண்டாக இருக்கும். ஏன்னா கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஒன்று இதை தாண்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வருவாங்க, இல்லை பிரேக் ஆகிடுவாங்க. நிஜமாகவே விஜய் அவர்களை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணல, அவர் ஸ்ட்ராங்காக வந்துடுவார். இது அவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை பிரேக் ஆகிறவர் நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த படத்தை மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணை வச்சும் நிறைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சுற்றி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது.
சீக்கிரமாக வந்து பொலிட்டிக்கல் ஆன்சர் ஒன்று கிடச்சோன்னா இந்த படத்துக்கான க்ரீன் சிக்னலும் வரலாம். பட் க்ரீன் சிக்னல் வந்தாலும் இட் வில் பி டூ லேட் அப்படிங்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் தாண்டி ஜனநாயகனை கொண்டாடுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் இந்த படம் நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படிங்கிறது உறுதி. முழுக்க இந்த படத்தை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடப்பில் போட்டு ஷெல்ஃப் பண்ண மாட்டாங்க. இது வந்து பண்ணவும் முடியாது. நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு காரணம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இது மட்டும் இல்லைங்க, நிறையா வழக்குகள் இருக்குது. இது மட்டும்தான் வந்து ஒரே வழக்காக சொல்லுங்கள். பார்க்க வேண்டிய நிறைய வழக்குகள் இருக்குது. அப்படிங்கிறனால இது சீக்கிரம் முடிச்சு விட தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் படத்துடைய ரிலீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தள்ளி போகும். இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்க அப்டேட். நன்றி.